ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு டே 37க்கான 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தனிநபர் ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமையை கொடுக்குது? தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மாவட்டம் எது? 1905 வங்க பிரிவினை அறிவித்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார்? ஒரு நாட்டின் மக்கள் தொகையில உழைக்கும் வயதுடைய மக்கள், அதாவது 15ல இருந்து 60 ஆண்டுகள் அல்லது 64 ஆண்டுகள், இந்த எண்ணிக்கையை சார்ந்திருப்பவரின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் போது அங்க என்னன்னு சொல்றாங்க? முகலாய ஆட்சி காலத்தில் இராணுவ மற்றும் நிர்வாக பணிக்காக மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டின் தொழில்துறை நுழைவாயில் எது? கேட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. பருத்தி பயிரிடுவதற்கு ஏற்ற மண் எது? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பொதுவாக எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? 1893 ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி உரிமைக்காக ஆதி திராவிடர் மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார்? இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. நான் இப்போ டீட்டெயிலா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தனிநபர் ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமையை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 21 தனிநபர் சுதந்திரம் பத்தி சொல்லக்கூடியது. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி. தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஆயிரத்தி 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை அறிவித்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் அரச பிரதிநிதி யாருன்னா கர்சன் பிரபு. கர்சன் பிரபு 1905. ஒரு நாட்டின் மக்கள் தொகை, ஓகேவா, உழைக்கும் வயதுடையவரின் எண்ணிக்கை சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் போது அந்த நிலையை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை ஈவு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை ஈவு. ஓகேவா? இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாய ஆட்சி காலத்தில் நிர்வாக பணிக்காகவும் இராணுவ பணிக்காகவும் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அக்பருடைய காலத்துல மன்சப்தாரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல சாவாட் அது போன்ற தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டின் தொழில்துறை நுழைவாயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி. பருத்தி பயிரிடுவதற்கு ஏற்ற மண் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண் அல்லது ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர் மண். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பொதுவாக எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில கணக்கிடுறாங்க. 1893ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் உரிமைக்காக ஆதி திராவிடர் மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரட்டமலை சீனிவாசனார். யாரு? ரட்டைமலை சீனிவாசனார். சரி, ஆன்சர் பார்ப்போமா? ஆர்டிகல் 21 தனிநபர் சுதந்திரம். தீபகற்ப இந்தியாவின் நீண்ட ஆறு கோதாவரி. HDIல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி. வங்க பிரிவினை வந்து கர்சன் பிரபு. மக்கள் தொகை ஈவு தொகை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பாளர் வர்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மன்சப்தாரி முறை அக்பர். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. கரிசல் மண் பிளாக் சாயில் ஆல் ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது பருத்தி விலை ஏற்றது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அந்த வளர்ச்சி நிலையை அளவிடக்கூடியது. ரட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிடர் மகாஜன சபை. ஓகேவா? அப்போ இன்னைக்கான 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுவரையில நம்ம கிட்டத்தட்ட 370 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.